இந்த தேர்தல் நல்ல விழிப்புணர்வு மிக்க தேர்தலா அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா 6 கோடி மக்கள், அதாவது 5 கோடியே 67,00,000 சம்திங் மக்கள் வந்து ஓட்டுப்பதிவுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 4,50 கோடிக்கு கிட்டத்தட்ட 5 கோடிய நெருங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத கேட்கும் பொழுது. இன்னும் வந்து சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னா, வீட்ல கோவமா இருக்கிற சில பேருக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது நான் காதுல கேட்ட ஒரு விஷயம். அந்த கட்சியிலேருந்து வந்து பணம் குடுத்தாங்க, இந்த கட்சியிலேருந்து வந்து பணம் குடுத்தாங்க. பக்கத்து வீட்டுக்கு, எங்க வீட்டுக்குன்னா பணமே வரல. அதனால நாங்க ஓட்டு போடல அப்படின்னு. ஒரு கட்சியிலேருந்து வந்து பணம் வந்துச்சு, இன்னொரு கட்சியிலேருந்து பணம் வந்துச்சு அப்படிங்கையில, இவங்க எவ்வளோ குடுத்துருக்காங்க, இவங்க எவ்வளோ குடுத்துருக்காங்கன்லாம் வெயிட் வச்சு பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம, உங்களோட உரிமை, உங்களோட கடமை. அத வந்து விலைக்கு விக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம, வர்றத வாங்கிக்குங்க. ஆனா, அது வரல, அதனால நான் ஓட்டு போடல அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்த கைவிட்டுட்டு, தயவு செய்து போய் ஓட்டு போடுங்க. ஏன்னா, 1 மணி நேரம் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோ பதிவாகும் பொழுது. நன்றி மக்களே! ஓட்ட போட்டுட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். அத சொல்லலாமான்னு தெரியல. ஓட்டுக்கு பணம் வந்துச்சு. இந்த கட்சியிலேருந்து வந்துச்சு, அந்த கட்சியிலேருந்து வந்துச்சு அப்படிலாம் வந்துச்சு தான். ஆனா நான் எந்த கட்சியிலேருந்தும் பணத்த வாங்கல. என் ஓட்ட நான் வந்து விக்க விரும்பல. கடமைய போய் செஞ்சுட்டு வந்துட்டேன். ஸோ என்ன மாதிரி நான் ஓட்டுக்கு பணம் வாங்காம தான் என்னுடைய கடமைய செஞ்சேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தன பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன்ல. கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நன்றிங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.